தொடர்ச்சியாக நாம் ரட்சிப்பை குறித்த சத்தியத்தை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும்படியான இந்த சத்தியம், ஏன் சிலுவை இல்லாமல் ரட்சிப்பு இல்லை? சிலுவை இல்லாமல் ரட்சிக்கப்படவே முடியாதா என்பதற்கான ஒரு பதிலை நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். ஒரு 7 காரியங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். முதலாவது காரியம், தேவன் பரிசுத்தமானவர், அப்சல்யூட்லி ஹோலி. அவரிடத்தில் பாவம் என்பது கிடையாது, முற்றிலும் அவர் பரிசுத்தமானவர். ஆகவே பாவம் என்பது தேவன் பார்க்கக்கூடாதபடிக்கு கண் மூடிக்கொள்ளும்படியான ஒரு காரியமாக அல்ல. தேவன் பாவத்தை தண்டிக்க வேண்டிய பரிசுத்தராக இருக்கிற தேவன் பாவத்திற்குரிய தண்டனையை நிச்சயமாக அவர் கொடுப்பது நியாயமான காரியம். ரோமர் 6:23 பாவத்தின் சம்பளம் மரணம். ஆகவே தேவன் ஒன்று இந்த பாவத்தை தண்டிக்க வேண்டும், அல்லது அந்த பாவத்திற்கான பரிகாரத்தை ஒருவர் செலுத்தியாக வேண்டும். அதாவது அந்த தண்டனையை ஒருவர் நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஒருவேளை நியாய தீர்ப்பு இல்லாமல், தண்டிக்காமல் கர்த்தர் பாவத்தை மன்னிப்பாரானால் அவர் நீதியுள்ள தேவனாக இருக்க முடியாது. அவர் பாவத்தை பாராதவர் போல் அவர் இருக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. சிலுவை இல்லை எனில் இந்த தண்டனையை நாமே என்றென்றும் அனுபவிக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் அனுபவிக்க வேண்டும். ஆகவே முதலாவது காரியம், தேவன் பரிசுத்தர், பாவம் தண்டிக்கப்பட வேண்டும். இரண்டாவது காரியம், பாவம் மனிதனை தேவனிடத்திலிருந்து பிரிக்கிறது. அதாவது பாவம் நம்மால் கடக்க முடியாத ஒரு பெரிய இடைவெளியை உருவாக்குகிறது. தேவனுக்கும் நமக்கும் கடந்து செல்லக்கூடாத ஒரு பெரிய இடைவெளியை பாவமானது உருவாக்குகிறது. ஏசாயா 59:2 உங்கள் பாவங்கள் உங்களை தேவனிடமிருந்து பிரிக்கின்றன என்பதாக சொல்லப்படுவதை பார்க்கிறோம். ஆகவே இந்த பிரிவை இணைக்கக்கூடியது சிலுவை மாத்திரமே, சிலுவையின் மரணம் மாத்திரமே. ஆகவே பாவம் மனிதனை தேவனை விட்டு பிரிக்கிறது. அதற்கு பாலமாக சிலுவை, சிலுவையின் மரணம், கிறிஸ்துவின் மரணம் மனிதனையும் தேவனையும் இணைக்கிறதாக இருக்கிறது. மூன்றாவதாக, முழுமையான பலி மட்டுமே பாவத்தை நீக்க முடியும். அரைகுறையான பலி அல்ல, முழுமையான, இட்ஸ் எ பெர்ஃபெக்ட் சாக்ரிஃபைஸ். மிருக பலிகள் தற்காலிகமானவை. இயேசுவின் பலியை வெளிப்படுத்தும்படியாக நிழலாட்டமாக மிருக பலிகள் பழைய ஏற்பாட்டில் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிறதை வாசிக்கிறோம். அல்லது நம்முடைய நற்செயல்கள் நம்முடைய பாவத்தை அகற்றவும் முடியாது. ஆகவே பாவமில்லாத ஒரு நபர் பாவத்தை நீக்கும்படியாக தன்னை பலியாய் கொடுக்க வேண்டும். பாவமே இல்லாத மனிதன் ஒருவனும் இல்லை. பாவமில்லாத ஒரே ஒரு நபர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, மனிதனாக வந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பாவமே இல்லாத ஒரு மனிதனாக சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுக்கும்படியாகவே வந்த தேவ ஆட்டுக்குட்டி என்று நாம் வாசிக்கிறோம். நான்காவதாக, ரட்சிப்புக்கு இரத்த பிரயாசம், இரத்த பிராயச்சித்தம் மிக அவசியம். மன்னிப்புக்காக இரத்தம் அவசியம் என்பதை தேவன் தீர்மானித்துள்ளார். அதாவது
பலி செலுத்துதல், ஒருவருக்கு பதிலாக இன்னொருவர் பலிகடாவாக வேண்டும். ஒன்று அந்த பாவத்தின் மனிதன் அதற்குடைய தண்டனையை அனுபவித்து அவன் ஆக்கணைக்குட்பட்டவனாக காணப்படும்படியாக விட்டுவிடப்பட வேண்டும், அல்லது இன்னொருவர் அவனுடைய ஸ்தானத்தில் தன்னை பலியாய் ஒப்புக் கொடுக்க வேண்டுமானால் அவர் பாவமே இல்லாதவராக இருக்க வேண்டும். எந்த ஒரு மனிதனும் பாவம் இல்லாதவர்கள் இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து அவர் பாவமில்லாதவராக தேவன் மனிதனானார். எபிரேயர் 9:22 இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. ஆகவே இரத்தம் இல்லை என்றால், அதாவது பலியாக செலுத்தப்படவில்லை, மன்னிப்பு என்பது கிடையவே கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் மட்டுமே ஒரு மனிதனுடைய பாவத்தை முற்றிலும் கழுவி சுத்திகரிக்கும். அதாவது அவருடைய பலியானது அவருடைய பாவத்தை முற்றிலுமாக நீக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது என்பதாக சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஐந்தாவதாக, நம்மால் இந்த விலைக்கிரயத்தை செலுத்தவே முடியாது. எந்த ஒரு மனிதனாலும் இது முடியாது. இயேசு மட்டுமே, தேவன் மட்டுமே இதை அவர் செலுத்த முடியும். அவர் நீதியுள்ளவர், பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்னவர் அதை நிறைவேற்றியாக வேண்டும். அதே சமயத்தில் தம்முடைய அன்பை மனிதன் பேரில் வெளிப்படுத்தும்படியாக அவர் செயல்பட வேண்டுமானால் அவனுக்கு பதிலாளியாக சிலுவையில் எனக்கு பதிலாளி, சப்ஸ்டிடியூஷன் சொல்லுவாங்க, அவ்விதமாக அவர் எனக்கு பதிலாளியாக மறிக்க வேண்டும். நம்மால் செலுத்த முடியாத அந்த கிரயத்தை இயேசு செலுத்தினார். இயேசு சிலுவையில் தேவனுடைய நீதியை நிறைவேற்றினார். காட்ஸ் ஜஸ்டிஸ், நீதி உள்ளவராக, பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொன்ன அந்த காரியத்தில் என்று அவர் நீதி உள்ளவராக வெளிப்படுத்தப்பட வேண்டியது அவசியமாக இருந்தது. அதே சமயத்தில் அவர் தேவனுடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தது. இந்த இரண்டுமே சேர்ந்து தான் சிலுவையில் தன்னை அவர் பலியாய் ஒப்புக் கொடுக்கும்படியாக வழிநடத்தப்பட்ட தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அவர் மாத்திரமே ரட்சிப்பின் வழியை திறந்தார். ஆகவே வேதம் சொல்கிறது, சிலுவை இல்லாமல் விலைக்கிரயம் செலுத்தப்படுவதில்லை, மன்னிப்பு இல்லை, ரட்சிப்பில்லை. ரட்சிக்கப்படும்படியாக இயேசுவின் நாமமே இல்லாமல் வேறொரு நாமம் இல்லை. ஆகவே இயேசு மட்டுமே சிலுவையில் தன்னை பலியாய் ஒப்பு கொடுப்பது, அதுவும் கூட எனக்கு பதிலாளியாக என் ஸ்தானத்தில் மரித்தார் என்ற அவ்விதமான ஒரு நிலையில் அவருடைய மரணமானது இருக்கிறது. அப்படிதான் பவுல் என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த கிறிஸ்து இயேசு என்று சொல்கிறார். ஒவ்வொரு மனிதனும் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு மனந்திரும்புகிற நிலையில் அவனுடைய பாவத்துக்காக எபிரேயரில் வாசிக்கிறோம், அவர் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவேதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 6வது பகுதியில் நாம் சொல்லுவது என்னென்றால், நானே வழியும், என்னால் அன்றி பிதாவினிடத்தில் ஒருவரும் வர முடியாது. யோவான் 14:6 பார்க்கிறோம். ஆகவே சிலுவை, கிறிஸ்து இல்லை என்றால் சிலுவை இல்லை, சிலுவை இல்லை என்றால் ரட்சிப்பு இல்லை. இது மிக முக்கியமான ஒரு காரியம். 7வதாக, உயிர்த்தெழுதலுக்கும் சிலுவை தான் முன்னோடி. நோ கிராஸ் நோ டெத். சிலுவை இல்லாமல் மரணம் இல்லை, மரணம் இல்லாமல் உயிர்த்தெழுதலும் இல்லை, உயிர்த்தெழுதல் இல்லாமல் ரட்சிப்பும் இல்லை. ஆகவே உயிர்த்தெழுதல் என்பது சிலுவையின் மூலமாக தேவன் தம்முடைய வல்லமையினால் ஒரு பாவியை நீதிமானாக்கும்படிக்கு அவனுக்கு பதிலாளியாக அவர் மரணத்தை ருசி பார்த்தார். ஆகவே எனக்கு ரட்சிப்பு வேண்டுமானால் எனக்கு பதிலாளியாக இயேசு மரித்தார் என்ற உண்மையான பாவ உணர்வோடு மனந்திரும்புகிற அந்த மனந்திரும்புதலே நம்முடைய வாழ்க்கையின் ரட்சிப்புக்கு அவசியம்.
இயேசு எல்லாருக்காக மரித்தார், அதில் நான் ஒரு பங்கு எடுத்துக்கொள்வேன் என்பதாக வேதம் சொல்லவில்லை. ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொருவருக்காகவும் தனிப்பட்ட விதத்தில் அவர் அவர்களுடைய பாவத்தின் தேவ கோபாக்கனையை, தண்டனையை பிரத்யட்சமாக அவர் அனுபவித்தார். இது நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியம், ஆனால் இதுவே சத்தியம். ஆகவே நான் ரட்சிக்கப்பட வேண்டுமானால் என்னுடைய பாவம் நீக்கப்பட்டு நான் ஆக்கினையிலிருந்து மீட்கப்பட்டு பரிசுத்த மனிதனாய் வாழ்வதற்குரிய காரியம் என்னில் காணப்பட வேண்டுமானால் இயேசுவின் சிலுவை இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையில் அது தனிப்பட்ட விதத்தில் நடக்கிற ஒரு காரியம் அல்ல. சிலுவையோடு இணைந்து பவுல் பேசுகிறார். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன். ஐ எம் crucified with Christ. ஒவ்வொரு மனிதனும் கிறிஸ்துவோடு கூட சிலுவையில் அறையப்பட்டவன் தான். Nevertheless not I. இனி நான் அல்ல, கிறிஸ்துவே. எப்பொழுது நான் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து இயேசுவை பற்றுகிற விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ரட்சிப்பு என்பது இயேசுவோடு ஒரு மனிதன் இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையினுடைய காரியம். அது நான் ஏதோ ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அல்ல, எனக்கும் தேவனுக்கும் ஒப்புரவாகுதல் என்பது சிலுவையின் மூலமாக நமக்கு கிடைக்கப்பெறுகிற தேவனுடைய மிகப்பெரிய ஒரு ஈவு. தேவனோடு ஒப்புரவாக்கும்படியாக தேவனுக்கு எதிராக நாம் கலகக்காரர்களாக சத்துருக்களாக இருந்த நிலை எதனால் வந்தது? பாவத்து நிமித்தம். அந்த பாவத்தை அவர் சுமந்து தீர்த்து என்னை பாவமற்ற ஒரு மனிதனாக மாற்றது மாத்திரமல்ல, என்னை நீதிமானாக்கினார். தேவனோடு இணைந்து நான் வாழுகிற ஸ்லாக்கியத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறேன். அந்த இயேசுவினுடைய பலி என்பது ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்காக என்னுடைய ஸ்தானத்தில் இயேசு மரித்தார் என்ற உணர்வோடு வாழுகிற மெய்யான வாழ்க்கை. இது அனுதினமும் வாழ்கிற வாழ்க்கை. என்றைக்கோ நினைக்க முடியாதல்ல, ராபோஜனத்தின் வேலை மட்டும் நினைக்க முடியாதல்ல. இது மெய்யாலுமே மனிதனுடைய வாழ்க்கையில் அனுதினமும் ஒவ்வொரு வேளையும் சிலுவையானது தனக்கு முன்பாக காணப்படுவது அவசியம். சிலுவையை குறித்தே இல்லாமல் வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்ட மாட்டேன். இப்போ ரட்சிப்பு என்பது சிலுவையோடு ஆழமாக இணைந்தது. சிலுவையை தனியாக பிரித்து நான் பாவத்தை அறிக்கிட்டேன் ஆகவே ரட்சிக்கப்பட்டேன் என்பதல்ல. என்னுடைய பாவம் அவரை சிலுவையில் அறைந்தது. என்னுடைய தண்டனை அவர் ஏற்றுக்கொண்டு அனுபவித்தார். ஏன்? என்னில் அன்பு கூர்ந்ததினால். ஆகவே அதை விசுவாசத்தோடு எனக்காக என்னில் அன்பு கூர்ந்து மரித்த இயேசுவாக அவரை நோக்கி பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் அவருக்கென்று நான் அர்ப்பணித்து வாழுகிற ஒரு வாழ்க்கையாக இது இருக்கிறது. இயேசு எனக்காக சிலுவையில் மரித்தார் என்று சொல்லுவதோடு நின்று விடுவதல்ல, ஜீவ வழியாக தன்னை ஒப்புக் கொடுக்கும்படியான அந்த காரியம். பவுல் அதுதான் சொல்கிறார். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்த கிறிஸ்து பட்டு விசுவாசனாலே பிழைத்திருக்கிறேன். உங்களை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுங்கள். இதுவே சிலுவையின் போதனை, சிலுவையின் சத்தியம். ஆகவே ரட்சிப்பு என்பது சிலுவையோடு இணைந்தது. சிலுவையையும் ரட்சிப்பையும் தனியாய் பிரித்து நாம் பார்க்க முடியாது, போதிக்க முடியாது. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் உங்களுக்கு ஒரு நல்ல கர்த்தருடைய கிருபையின் நாளாக இருப்பதற்கு தேவன் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்று உங்களுக்காக ஜெபித்து விடைபெறுவது உங்களுடைய அன்பன் டாக்டர் டேவிட் இளங்கோவன். நன்றி.